أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபீன்கள், நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிகு வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாயிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, உலகத்திலே வாழ்கின்ற அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன கட்டளைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களோ அந்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டும் விலகி தூரமாகி தவிர்த்து வாழுமாறு கூறியிருக்கிறார்களோ அந்த விடயங்களை விட்டும் விலகி தூரமாகி தவிர்த்து வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்தாமே அவங்களுக்கும் வசியத்தும் செய்து வருகிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் யாரளவிலும் தேவையாக கூடியவனும் அல்ல. உலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அவனளவில் தேவையாக கூடியவை என்ற ஈமானிய உணர்வோடு முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கிவிட்டு அவனுக்கு மறுமை வாழ்க்கையை பரிசாக கொடுப்பது என்றான் என்ற ஒரு வாக்குறுதியோடு இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக, மிக ஒரு அற்புதமாக குர்ஆன் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் மூலமாகவும் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட கால நுபுவத்துடைய அந்த வாழ்க்கையிலே இந்த முஸ்லிம் சமூகம் எப்படி வாழ வேண்டும், தனது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி தனது இலட்சியமாக இலக்காக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும், அடைந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவெல்லாம் நிறைய வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு காலங்களை, நேரங்களை தந்துவிட்டு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருகிறார். வாழ்நாளிலே வாலிபத்தை ஒரு அற்புதமான காலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அடையாளப்படுத்தியிருக்கிறார். ஒரு சக்தி மிக்க காலமாக, உங்களுக்கு முடியுமானதை எல்லாம் செய்ய முடியுமான ஒரு காலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாலிப பருவத்தை சுட்டி காட்டி அதில் எந்தளவு தூரம் நீங்கள் நல்லவைகளுக்காக, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதையும் அவதானிக்கிறார். அதே நேரம் காலங்களை, நேரங்களை அல்லாஹ் தந்து அந்த காலங்கள், நேரங்களிலும் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருகிறான். உதாரணமாக ரமதானுடைய காலம் எங்களுக்கு வந்தது. அந்த காலத்திலே அல்லாஹ் ஷைத்தான்களை எல்லாம் விலங்கிட வைத்து மனிதன் நல்லவனாக மாறிவிட வேண்டும், பாவங்களிலே இருந்து தூரமாகிவிட வேண்டும், அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதுபோலதான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை சொல்கிறான். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களும் கண்ணியமான, சங்கையான, மகத்துவமிக்க, ஏனைய காலங்களில் செய்கின்ற இபாதத்துகளை விட, வணக்க வழிபாடுகளை விட இந்த காலங்களில் செய்கின்ற வணக்க வழிபாடுகளுக்கு பன்மடங்கு நன்மைகள் இருப்பதாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மனிதன் எப்படியாவது நல்லவனாக மாறி சுவர்க்கவாதியாக மாறிடணும். அதுக்கான சந்தர்ப்பங்களை, காலங்களை, நேரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருகிறார். அந்த வகையிலே தான் இப்போது இன்றைய துல்காதாவுடைய 29வது தினத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்றைய தினம் மகரிபுடைய நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் எமது நாட்டிலே துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை பார்க்கப்பட இருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சில இடங்களில் சத்தியமிட்டு சில விஷயங்களை சொல்லுவார். உதாரணமாக எங்களுக்கு எல்லோருக்கும் பரிச்சயமான அம்ம ஜுஸ். இந்த அம்ம ஜுஸ் என்கின்ற இந்த ஜுஸில் இருக்கக்கூடிய அதிகமான சூறாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாவு என்கின்ற எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார். இந்த வாவு என்கின்ற எழுத்தை கொண்டு பெரும்பாலும் ஆரம்பிக்கப்படக்கூடிய சூறாக்களுடைய கருத்துக்கள் சத்தியமாக என்ற கருத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே தான் உதாரணமாக நாங்கள் வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, வல்லுஹா வல்லைலி இதா சஜா லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, வஷ்ஷம்சி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, வல் ஆதியாத்தி வப்ஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா கால்களை அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக, வன்னாசியாத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்தா உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாவ் என்கின்ற எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்கள் நிறைய அம்ம ஜுஸிலே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதிலே ஒன்றுதான் சூரத்துல் ஃபஜ்ர் என்கின்ற ஒரு அத்தியாயம். அதிலே அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜ்ர் வலயாலி நஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர். என்ன சொல்கிறான் என்றால், வல் ஃபஜ்ர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் எது, அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய 10 இரவுகள் எது என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து இருந்தாலும் அதிலே அதிகமான அறிஞர்களுடைய கருத்து, இப்போது நாங்கள் இன்றைய தினம் பிறை பார்க்க இருக்கின்ற இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் சாதாரணமான விஷயங்களில் அல்லாஹ் சத்தியமிட மாட்டான். அது பெரும் பெரும் மகத்துவமிக்க ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான அம்சங்களில் தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். சூரியன் மீது, சந்திரன் மீது, இரவின் மீது, பகலின் மீது, காலத்தின் மீது, இப்படி செய்து சத்தியம் செய்த வரிசையிலே அல்லாஹ் இந்த 10 இரவுகளில் சத்தியம் செய்கிறான். காரணம், இந்த 10 இரவுகளும் அவ்வளவு அற்புதமிக்க, அவ்வளவு நன்மைகளை இழுத்து கொண்டு வரக்கூடிய, எங்களை நாங்கள் சுவர்க்கத்துக்கு தயார்படுத்தக்கூடிய 10 நாட்கள் தான் இந்த எங்களை வந்தடைய இருக்கின்ற இந்த 10 நாட்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பிரியர்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகம், இந்த உலகத்திலே உள்ள எல்லாம் கிடைப்பதை விட இந்த 10 நாட்களில் இபாதத் செய்வது மிக மகத்துவமிக்கது. அவ்வளவு ஒரு நன்மைக்குரிய, ஏனைய காலங்களில் செய்கின்ற நன்மைகளை விட அதிக நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய நாட்கள் இந்த 10 நாட்கள். எனவே இது ஒரு கண்ணியம் பொருந்திய நாட்கள், புண்ணியம் பொருந்திய நாட்கள் எங்களை வந்தடைய இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையிலே நல்ல ஆரோக்கியத்தோடு சதுர சுகத்தோடு இந்த நாட்களை வந்தடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய உயிரோடு, மனிதா நீ மறுமைக்கு தயாராகிக்கொள், சுவர்க்கத்துக்கு தயாராகிக்கொள், இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளிலே உன்னை திளைக்க வைத்துக்கொள் என்பதற்காக அல்லாஹ் இந்த காலங்களை அல்லாஹ் வருடத்துக்கு ஒரு முறை தருகிறான். ரமதானை தந்தான், இப்போது துல்காதாவை தந்தான், இப்போது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்களை எங்களுக்கு தர இருக்கிறான். கண்ணியமான பிரியர்களே, சகோதரர்களை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி எங்களை இதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? கண்ணியமானவர்களே, இன்றிருக்கக்கூடிய நவீன உலகத்திலே நன்மைகள் செய்வதை விட பாவங்கள் செய்வதற்கான சூழல்களும் சந்தர்ப்பங்களும் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. நன்மைகள் செய்யக்கூடிய சூழல்களை விட
நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை விட பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம். பாவங்கள் செய்ய செய்ய உள்ளம் அப்படியே கருப்பு புள்ளிகளால் நிரம்பிவிடும். நன்மைகள் செய்வதற்கு ஆசை வர மாட்டார், அல்லது அதை விருப்பத்தோடு ஆசையோடு நாங்கள் செய்ய மாட்டோம். அதான் சொல்லப்படும், பள்ளிவாயிலே வந்து தொழுகை நடாத்தப்படும், தொழுவோம், அந்த விருப்பத்தோடு தொழ மாட்டோம். எப்படிதான் தொழுவிட்டு போகலாம், அப்படியான எண்ணங்கள் இன்று சர்வசாதாரணமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. சுபவுடைய தொழுகைக்கு எழும்ப ஆசை இருக்கிறது, எழும்ப வேண்டும், சுப தொழ வேண்டும், ஆனால் முடியாமல் இருக்கிறது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அற்புதமான, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த சிந்தனையாலும் சிந்திக்க முடியாத அந்த சுவர்க்கத்தை தருவதாக இருந்தால் சாதாரணமாக இருந்துவிட்டு அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தை தரமாட்டான். எங்களை முயற்சி செய்து எங்களுடைய சந்தோஷங்களை, இன்பங்களை தியாகங்கள் செய்து, அர்ப்பணிப்புகள் செய்து அல்லாஹ்வுக்கு வழிபடும் போதுதான் அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தர இருக்கிறான். நியமானவர்களே, எனவே இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளுக்கான சந்தர்ப்பம் காலடியில் வருகிறது, சந்தர்ப்பம் வருகிறது. எப்படி நாங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வது? கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதற்காக தடையாக இருப்பவைகள் என்ன? ஏனென்றால் தொழ வேண்டும் என்ற ஆசை வருவதில்லை, தொழுகைக்கு போக முடியவில்லை. நோன்பு நோட்போம் என்று விரும்புகிறேன், ஆனால் நோன்பு நோக்க முடியவில்லை. குர்ஆனை ஓதுவோம் என்று இருக்கிறேன், ஆனால் எடுத்து ஓத முடியவில்லை. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நன்மைகள் செய்கின்ற ஆசை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவார். எங்களை நாங்கள் ஒரு சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும். என்ன நிலையில் நான் இருக்கிறேன்? இரண்டு விதமான பாவங்கள் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்யக்கூடிய பாவங்கள். தொழ வேண்டும், தொழாமல் விடுவது பாவம். நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பு பிடிக்காமல் விடுவது பாவம். இன்னும் ஒரு பாவம் இருக்கிறது, அல்லாஹ் தடை செய்தவைகளை செய்வது. இது மிக பயங்கரமான ஒரு பாவம். அல்லாஹ் தடை செய்ய வேண்டாம் என்று தடை செய்தவைகளை நாங்கள் செய்யும் போது நன்மைகள் செய்வதற்கான ஆசையை உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, எனவே எங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் உள்ளத்திலே நன்மைகள் எப்படி செய்வது? சுப்ஹானல்லாஹ், எப்படி பாவங்களை இல்லாமல் செய்வது? பாவங்களை விட்டு எப்படி நான் தூரமாகுவது? ஏன் நான் இப்படி பாவம் செய்கிறேன்? என்னுடைய நாவினால் நடைபெறக்கூடிய பாவங்கள், ஏன் நான் கோள் பேசுகிறேன்? ஏன் நான் புறம் பேசுகிறேன்? நான் ஏன் அவதூறு கதைக்கிறேன்? நான் ஏன் இட்டு கட்டுகின்றேன்? ஏன் நல்ல சந்தோஷமான குடும்பங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறேன்? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இவைகள்லாம் பயங்கரமான பாவங்கள். இவைகளை செய்ய செய்ய நன்மைகள் செய்வதற்கான ஆசையை அல்லாஹ் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான். இறுதி முடிவும் மிக பயங்கரமானதாக இருக்கும். நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள், நிறைய பாவங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இன்று அதிகம். முன்னொரு காலத்திலே நாங்கள் ஒருவரை நேரடியாக சந்தித்து பேச வேண்டும். இப்போதும் தொலைபேசி என்றும் அதற்கான நிமிடங்கள், ஃப்ரீயான நிமிடங்கள் என்றும் பல ஆயிரக்கணக்கான நிமிடங்களை ஃப்ரீயாக தந்து எங்களுக்கு பாவங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ஷைத்தான் இன்று நிறைய சமூகத்திலே எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இங்கே இருந்து கொண்டு வெளிநாட்டுக்கு பேசலாம். நல்ல சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு தந்தையையும் மகனையும் எப்படி பிரிக்கலாம்? சுப்ஹானல்லாஹ், சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது. கண்ணியமானவர்களை, பாவங்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாவினால் புறம் பேசுகிறோம், கோள் சொல்கிறோம், அடுத்தவரை மானவங்கப்படுத்துகிறோம், அவமதிக்கின்றோம். இந்த பாவங்கள் செய்ய செய்ய உள்ளங்கள் அப்படியே கருப்பு புள்ளிகளால் நிறைந்து வழிந்து நன்மைகள் செய்வதற்கு ஆசை வராமல்
எங்களுடைய இறுதி நேரம் படுபயங்கரமான மலாய்க்காமார்கள் எங்களுக்கு முன்னே தோற்றமளிப்பார்கள். படுபயங்கரமான மலாய்க்காமார்கள். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, எனவேதான் இந்த ஒரு சுய விசாரணை, என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது, நான் ஏன் இப்படி பேசுகிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே 30, 40, 50 வருடங்கள் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து விட்டேனே, இன்னும் என்னிடத்திலே பாவம் தானே நடக்கிறது, ஏன் என்னால் திருந்த முடியாமல் இருக்கிறது, இதே நிலையிலே எனக்கு மலக்கல் மௌத் வந்துவிட்டால் என்ன நிலையாகும், கண் முன்னே கண்ணெதிரே இளம் வயதிலே மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறார்களே, உறவினர்கள் நண்பர்கள் என்று அயலவர்கள் என்று மஹல்லா வாசிகள் என்று கண் முன்னே மரணங்கள் சம்பவிக்கிறது, இதே மரணம் எனக்கும் வர இருக்கிறது, நான் தயாராகிவிட்டேனா என்கின்ற ஒரு சுய விசாரணை கண்ணியமானவர்களை நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த ஆரம்ப நாட்களிலே எங்களை செய்து கொண்டு எப்படி தூரமாகுவது, வாயினால் நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது நீங்கள் மௌனமாக இருங்கள் என்றார்களே. அப்படியான பண்புள்ளவனாக நான் இருக்கிறேனா? மா யல்ஃபிது இலைஹி மின் கௌலின் இல்லா மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரசூல் ஸல்லல்லாஹு குர்ஆன் சொல்கிறது, நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் 2 மலாய்க்காமார்கள் அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்களே, அது அப்படியே பட்டோலையாக இந்த மறுமை நாளிலே என் கண் கைவசம் தரப்படுமே, என் முன்னே வாசிக்கப்படுமே, இப்படி ஒரு கேவலமான நிலை எனக்கு உருவாகுமே. நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா சகோதரர்களே? சிந்திக்க வேண்டும். மறுமையை நம்பியவர்கள், மௌத்தை நம்பியவர்கள், கண்ணெதிரே மரணங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள். எனவே இந்த நாட்கள், இந்த ஆரம்ப நாட்களில் எங்களை நாங்கள் எப்படி ஒரு சுய விசாரணை செய்து எங்களை தயார்படுத்திக் கொள்வது? கண்ணால் செய்யக்கூடிய பாவங்கள், சுப்ஹானல்லாஹ், என்னுடைய கண்களினால் இப்படியான பாவங்களை நான் செய்கிறேன், ஆபாசங்களை விரசங்களை பார்க்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனா? சர்வ சாதாரணமாக நிறைய திருமணங்கள் இன்று விவாகரத்தை நோக்கி கொண்டு போய் இருக்கிறது. காரணம் இந்த கணவனுடைய பிழையான நடவடிக்கைகள், பிழையான தொடர்பாடல்கள், பிழையான பார்வைகள். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, எனவே எங்களை என்னுடைய கண்ணினால் பாவமானவற்றை நான் பார்க்கிறேனா? இந்த கண் மறுமையிலே சென்று சாட்சி சொல்லுமே, அப்போது என்னுடைய நிலை எப்படியாக இருக்கும்? இந்த சிந்தனை உள்ளவனாக நான் இருக்கிறேனா? பாவம் செய்ய செய்ய கண்ணுடைய பாவங்கள் உள்ளத்திலே அப்படியே கருப்பு புள்ளிகளால் நிறைந்து நன்மைகள் செய்வதற்கான ஆசையை இல்லாமல் ஆக்கிவிடுமே. இது சிந்தனை எனக்கு இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்கள். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். குர்ஆன் சொல்கிறது, அல் யௌம, அந்த நாளிலே, அந்த மறுமை நாளிலே, நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். சுப்ஹானல்லாஹ், நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். எந்த நாவை கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு பேச்சாற்றலை தந்திருக்கிறானோ அந்த நாவை அல்லாஹ் சீல் பண்ணுவான். குர்ஆன் சொல்கிறது, நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், நாங்கள் சீல் பண்ணுவோம், உங்களுடைய வாய்களை மூட வைப்போம். மூட வைத்து விட்டு வத்துகல்லிமுனா ஐதீஹிம், உங்களுடைய கைகளை பேச வைப்போம். சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். பாவத்திற்காக உன்னுடைய கால்களினால் நடந்து சென்றாயா? பாவம் செய்வதற்கு நீ நடந்தாயா? காலை பயன்படுத்தினாயா? அந்த மறுமை நாளில் வதஷ்ஹது, சாட்சி சொல்லும் அந்த கால்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, இதுதான் இன்றைய என்னுடைய சிந்தனைக்கு தேவையானது. சிந்திக்க வேண்டும், என்ன பாவம் என்னால் நடந்து கொண்டிருக்கிறது? என்னுடைய நாவினால், என்னுடைய கண்ணினால், என்னுடைய கை கால்களினால் நான் ஏன் இப்படி பாவம் செய்கிறேன்? என்னுடைய சிந்தனையால் செய்யக்கூடிய பாவங்கள், பிழையான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், பிழையான தொடர்புகள். மனைவி இருக்க இன்னும் ஒரு பெண்ணோடு பிழையான தொடர்பில் நான் இருக்கிறேனா? இதே பாவத்தோடு எனக்கு மரணம் வந்து விட்டால் என்னுடைய நிலை என்னவாகும்? சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே
ஏமாற்றுகின்றேனா, பொய் சொல்கிறேனா, பதுக்கல் வியாபாரம் செய்கிறேனா, மோசடி செய்கிறேனா, கடனை வாங்கும் போதே கொடுக்க கூடாது என்கின்ற எண்ணத்தில் கடனை வாங்குகிறேனா? ஏன் என்னிடத்தில் இப்படி பாவங்கள் நடைபெற வேண்டும்? ஏன் நான் இப்படி பிழை செய்ய வேண்டும்? நான் ஒரு முஸ்லிம் அல்லவா? ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கி அல்லவா? நான் ஒரு முஸ்லிம் பிரதேசத்தில் வாழ்கிறேன் அல்லவா? ஏன் என்னால் திருந்த முடியவில்லை? ஏன் என்னால் மாற முடியவில்லை? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. மரணம் வந்ததற்கு பின்னால் எந்த பயனும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு சந்தர்ப்பங்களுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய தௌபாக்களை செய்து கொள்ளுங்கள். ரெண்டு நிலைமை. ஒன்று சொன்னார்கள், கிழக்கிலே உதிக்குகின்ற சூரியன் மேற்கிலே உதிக்குமாக இருந்தால் உங்களுடைய தௌபாவுடைய வாசல்கள் மூடப்படும். இவ்வளவுதான் எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து மாற்றிக்கொள்ள விரும்பினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். இரண்டாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கர்கராவுடைய நிலை, ஒரு மனிதனுடைய தொண்டை குழிக்கு அந்த உயிர் வந்துவிட்டால் முழு காட்சியும் கண்முன்னே வந்து நிற்கும் சகோதரர்களே. முழு காட்சியும், முழு மறுமையும், முழு அல்லாஹ்வுடைய மறைவான விடயங்கள் அனைத்தும் கண்ணெதிரே வந்து நிற்கும். அப்போது இந்த மனிதன் யோசிப்பான், சிந்திப்பான், தவறு விட்டு விட்டோமே, காலத்தை, நேரத்தை, அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை, ஆயுளை, வாழ்நாளை, வாலிபத்தை நான் தவறு விட்டு விட்டேனே, பாவத்திலே மூழ்கி கிடந்து விட்டேனே, இவ்வாறான ஒரு மோசமான நிலை எனக்கு வருகிறது என்ற சிந்தனையை சிந்தித்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தா, கொஞ்சம் நேரம் தா என்று கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மறுத்தளிப்பான். நேரம் முடிந்து விட்டது. கர்கராவுடைய நிலை, உயிர் தொண்டை குழிக்கு வந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும். கனிமானவர்களே, பாவங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இன்று அதிகம். பாவங்கள் செய்வதற்கான சூழல் எம்முடைய நிறையவே இருக்கிறது. எனவே மிக கவனமாக, பாவங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும் போது நன்மைகள் செய்வதற்கான ஆசை வரமாட்டார். எனவே முதலாவது இன்றைய தினத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு வணக்கம், ஒரு இபாதத் தௌபாவாக இருக்கிறது. தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர் என்றால் 99 கொலை செய்து கடைசியாக வந்து பாவ மன்னிப்புக்கு வந்தான். அல்லாஹ் அவன் சொன்னான், உனக்கு மன்னிப்பில்லை. 100 கொலைகளை செய்துவிட்டு வந்தவனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்திருக்கிறான். உலகத்திலே மரணத்துக்கு முன்னால் அல்லாஹ் இணை வைக்காத சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பிக்க தயாராக இருக்கிறான். சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், எந்த சந்தேகம் கிடையாது. நீங்கள் என்னிடம் கேட்க மாட்டீர்களா? தௌபா செய்ய மாட்டீர்களா? பாவமீட்சி பெற மாட்டீர்களா? அல்லாஹ் விரும்பி கொண்டிருக்கிறான். நாங்கள் அவனுடைய அடியார்கள் எஜமானனிடம் கேட்க வேண்டும், அவனத்தில் தௌபா செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும், தங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சகோதரர்களே. எனவே சந்தர்ப்பம், காலம் இப்போது இருக்கின்ற இதே நேரம் திரும்ப எங்களுக்கு வரமாட்டாது. எனவே முதலாவது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது தௌபா. ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து வாலிபத்திலே செய்த பாவத்தை நினைத்து வயோதிபத்திலே செய்த பாவத்தை நினைத்து தனிமையிலே செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்தி மன்றாடி முதலாவது உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அந்த கருப்பு புள்ளிகளை அப்படியே வெண்மையாக்க வேண்டும். அப்போதுதான் நன்மைகள் செய்வதற்கு ஆசை வரும். நன்மைகள் செய்ய வேண்டும், கேட்கிறோம், நிறைய பயான்களை கேட்கிறோம், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், எல்லாம் கேட்கிறோம், செய்வதற்கு ஆசையும் படுகிறோம், ஆனால் செய்ய முடியவில்லை. காரணம், உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. அதுக்கு பிரதானமானது பாவங்கள். அதுக்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது தௌபா. கண்ணியமானவர்களே, இந்த நல்ல நாட்களிலே ஆரம்பிக்கின்ற இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாளிலே தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நீங்கள் பின்வாங்கி விட வேண்டாம், நிராசை அடைந்து விட வேண்டாம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். கேளுங்கள், நான் தருகிறேன், கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய தௌபாவோடு மிக முக்கியமான இன்னும் ஒரு தௌபா இருக்கிறது. உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கு இரண்டு விதமான விடயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒன்று நேரடியாக அவனோடு தொடர்புபட்ட பாவங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு மனிதனால், உடல் உறுப்புகளினால், கண்ணினால், காதுகளினால், கால்களினால், கைகளினால், நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது, இன்னும் ஒரு மனிதனுக்கு நாங்கள் செய்திருக்கின்ற அநியாயம். எங்களினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால் அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மன்னிக்க மாட்டான். அது கொடுக்கல் வாங்கலிலே இருக்கலாம், அது எங்களுடைய நாவினால், எங்களுடைய பேச்சுக்களினால் இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு அநியாயமாக நாங்கள் ஏதாவது செய்திருந்தால் கட்டாயம் தயவு செய்து அந்த மன்னிப்பை அவரிடத்தில் இருந்து நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பங்குரோட்காரன் யார் தெரியுமா? மறுமையிலே மலைகளை போன்று, பெரும் மலைகளை போன்று நன்மையோடு வந்து நிற்பான் மஹ்ஷர் மைதானத்திலே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அழைத்து அவனுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு வரிசை நிற்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என்று பார்த்தால் இந்த மலைகளை போன்று நன்மையோடு வந்தவனால் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் இவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். கொடுத்து மலைகளை போன்று நன்மையோடு வந்தவனுடைய நன்மைகள் முடிந்துவிடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரிசை முடிவடைய மாட்டார், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பட்டியல் முடிவடைய மாட்டார். திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரிசையில் நிற்கின்றவர்களுடைய பாவங்களை எடுத்து இந்த நன்மையோடு வந்த மனிதனுக்கு கொடுத்து அப்படியே நரகத்திலே கொண்டு போய் எறிவான். அவன்தான் பங்குரோட்காரன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, எனவே அநியாயம் என்பது ஒரு போதும் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது. தெரியாமல் செய்திருந்தாலும் மன்னிப்பு கேட்டு அதற்கான பரிகாரத்தை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். எனவே தௌபாவுடைய இரண்டு வகையான தௌபா இருக்கிறது. ஒன்று நேரடியாக அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, இன்னும் ஒன்று இருக்கிறது மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே நல்ல இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப தினத்திலே நாங்கள் அந்த எங்களால் ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் தெரியாமல் அல்ல தெரிந்து செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். எனவே உரிய தௌபாவை செய்து நாங்கள் எங்களை மீட்சி பெற வேண்டும். கண்ணியமானவர்களே, தொழுகைகளிலே நாங்கள் பேணுதல் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஐங்கால ஃபர்லான தொழுகைகளிலே எங்களிடத்திலே பொடுபோக்கு இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, கவனீனம் இருக்கிறது. சுபஹ் தொழுவதில்லை, லுஹர் தொழுகிறேன், அஸ்ர் தொழுவதில்லை, மக்ரிபை தொழுகிறேன், விட்டு தொழக்கூடியவனாக இருக்கிறேன். எங்களை ஒரு சிந்தனைக்கு எடுத்து சந்தர்ப்பம் அல்லாஹ் காலத்தை தந்திருக்கிறான், நேரத்தை தந்திருக்கிறான், நல்ல துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்களை தந்திருக்கிறான் என்கின்ற அந்த சிந்தனையோடு தொழுகையிலே ஃபர்லான தொழுகைகளிலே பேணுதல் உள்ளவர்களாகவும், அதே நேரம் ஃபர்லான தொழுகைகளோடு சேர்த்து சுன்னத்தான தொழுகைகளிலும் ஒரு கவனத்தை நாங்கள் எடுத்து முன்பின் சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளுடைய முன்பின் சுன்னத்தான தொழுகைகள், லுஹாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பழக்கமாக, ஒரு வழக்கமாக, என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் இந்த இபாதத்தை நான் செய்வேன் என்கின்ற அந்த உணர்வோடு அவைகளை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்கள் இருக்கக்கூடிய ஒன்றுதான் நோன்பாக இருக்கிறது. 9வது தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்குமாறு சொன்னார்கள். அந்த நோன்பு எங்களுடைய 2 வருட பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற நன்மையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பு சொன்னார்கள். முடியுமானவர்கள் நன்மைகள் என்ற வகையிலே இந்த 9 நாட்களும், இன்று பிறை கண்டால் நாளைய தினம் முதல் 9 நாட்களுக்கு எங்களால் முடியுமானவர்கள் நோன்பு நோற்று இந்த நாட்களை நன்மைகள் மூலமாக எங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அதற்கான கூலிகளை எங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறான். எங்களுடைய அந்த உள்ளங்கள் அது வெளிப்படையும், அதாவது தெளிவடையும், அது வெண்மையாக மாறும், அது நன்மைகள் செய்வதற்கு ஆசை உள்ள உள்ளங்களாக மாறும். நன்மைகளை செய்து பாவங்களை விட்டு தூரமாக எங்களிடத்திலே ஒரு நிம்மதி வரும், ஒரு சந்தோஷம் வரும்,
ஒரு மகிழ்ச்சி வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் வரும், அபிவிருத்தி வரும், நிறைய பிரச்சனைகள் உள்ளத்திலே இருந்து தூரமாகும், சந்தோஷமாக உலகத்திலே வாழலாம். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, குர்ஆன் ரமதானிலே ஓதப்பட்ட நிறைய குர்ஆன்கள் மூடப்பட்டிருக்கின்றன. முடியுமான வரைக்கும் இந்த 10 தினங்களிலே ஒரு நாளைக்கு 3 ஜுஸ்கள் வீதமாவது ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதற்காக நாங்கள் தயாராக வேண்டும். அந்த நன்மைகள் செய்வதற்கான அந்த தயாரிப்புகளை எங்களுக்குள் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்களிலே அல்லாஹ்வை புகழுமாறு தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர் சொல்லுமாறு சொன்னார்கள். எனவே நாங்கள் அதிகமாக சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்கின்ற திக்ர்களை சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கின்ற தக்பீர்களை அதிகம் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்களிலே எங்களுடைய வாய்களினால் நாங்கள் வீதிகளில் இருப்போம், வீடுகளில் இருப்போம், வியாபார நிலையங்களில் இருப்போம், தொழில்கள் செய்து கொண்டிருப்போம். இருந்தாலும் எங்களுடைய நாவுகளை அந்த திக்ர் மூலமாக, அந்த இஸ்திக்ஃபார் மூலமாக, ஸலவாத்கள் மூலமாக நினைப்போமாக இருந்தால் அதற்கான பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறான். அதே போன்றுதான் அடுத்த மனிதர்களுடனான தொடர்புகளை நாங்கள் சீராய்க்கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்திலே நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நிறைய பெற்றோர்கள், தந்தைமார்கள், தாய்மார்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை என்னோடு கதைக்க மாட்டானா, என்னோடு பேச மாட்டானா, எனக்கு கோல் பண்ண மாட்டானா என்று எத்தனையோ பெற்றோர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நல்ல நாளிலே பெற்றோர்களுடனான தொடர்பை நாங்கள் சீராக்கி கொண்டு அவர்களுடைய அன்பையும் அவருடைய துஆவையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் இந்த தினங்கள் ஒரு நல்ல ஒரு தினங்களாக இருக்கும். அதே போன்றுதான் எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய அயலவர்கள், எங்களுடைய சொந்தக்காரர்கள், இவர்களுடனான தொடர்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உறவு என்பது அது அல்லாஹ்வுடைய அர்ஷிலே கொழுவப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இந்த உறவு என்கின்ற இந்த ரஹீம் என்கின்றதை யார் சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களை நானும் சேர்ந்து கொள்கிறேன், யார் இதனை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு நானும் பிரிந்து வருகிறேன் என்று சொல்கிறார். எனவே உறவுகளுடைய விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சொந்த ராத்தா, தங்கச்சி, நானா, தம்பிமார்களோடு உறவில்லாமல், கதை இல்லாமல், பேச்சில்லாமல், முரண்பாடுகளோடு, குரோதத்தோடு, விரோதத்தோடு நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால், ஜனாசாவாக ஆகியதன் பின்னால் நாங்கள் பார்க்க செல்கிறோம். என்ன பயன் இருக்கிறது, என்ன பிரயோசனம் இருக்கிறது? எனவே நல்ல இந்த நாளிலே, இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப தினங்களிலே எங்களை நாங்கள் அந்த சுய விசாரணை செய்து இந்த உறவுகளுடைய விடயத்திலே நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே நேரம் உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனுடைய பூமியிலே மிக கடுமையான மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் நடாத்தப்பட்டு இப்போது ஒரு படு பயங்கரமான நிலைக்கு அந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே முஸ்லிம்களுக்கு கொடுத்த அந்த ஈமானிய உணர்வு, அந்த ஷஹாதத்துடைய அந்த நம்பிக்கை, அவர்கள் அந்த நாட்டை விட்டு, அந்த பிரதேசத்தை விட்டு ஓடாமல், விலகி செல்லாமல் கம்பீரமாக முன்னின்று தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து ஷஹாதத்தை அவர்கள் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நல்ல ஒரு சந்தர்ப்பம், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்கள், அவர்களுக்காக ஒரு கட்டாயம் நாங்கள் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். பச்சிலம் குழந்தைகள் தாயுடைய கற்பப்பையில் இருக்கின்ற நிலையில் பிள்ளைகள் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ தாய்மார்கள் விதவைகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே, நல்ல நாட்களிலே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். அதே நேரம் இப்போது ஹஜ்ஜுக்காக வேண்டி, ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எமது பிரதேசத்திலே, எமது நாட்டிலே இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளும் மிகச் சரியாக, மிக சிறப்பாக, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு அமல் உதுஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது. பள்ளிவாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினால் தொடர்ச்சியாக எமது பிரதேசத்திலே கூட்டு உதுஹியா என்ற வகையிலே எல்லா வீடுகளுக்கும் இறைச்சிகள் சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே குறைவான பணமுள்ளவர்களும் அந்த பங்குகளாக கட்டி
அதனை கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கடந்த ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய உஸ்தாதுனா ஷேகுல் பலா ரஹிமவுல்லா அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கூட்டு உதவியாவுடைய திட்டம் இப்போது அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதற்கும் எங்களால் முடியுமான ஒரு மாட்டுக்கான விலையாக 1,40,000 ரூபாயும் ஒரு பங்கிற்கான விலையாக 21,000 ரூபாயையும் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். உண்மையில் இது பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு மாடை அறுப்பதாக இருந்தால் உதுகியாவுக்கு கொடுப்பதாக இருந்தால் 2 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். எனவேதான் 2 வயதை பூர்த்தி அடைந்த ஒரு மாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால் சாதாரணமாக ஒரு 60-65 கிலோ பெறுமதி உள்ளதாக அது இருக்க வேண்டும். எனவேதான் இந்த இம்முறை பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் இந்த மாடுகள் வயது குறைந்த மாடுகள் அறுக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில் சராசரியாக ஒரு 80 கிலோ பெறுமதியான ஒரு மாட்டை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற வகையிலே தான் அந்த விலை நிர்ணயிக்கப்பட்டு இன்று எமது பிரதேச ரீதியாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களால் முடியுமான ஒரு பங்கிற்காகவாது நாங்கள் அது ஒரு இபாதத்தாக வணக்கமாக எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு முறையேனும் அந்த கடமையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த பங்குகளுக்கான பணங்களை நீங்கள் இந்த பள்ளி வாயிலோ அல்லது சம்மேளன காரியாலயத்திலோ கட்டி அதற்கான பற்றுச்சீட்டில் பெற்றுக்கொள்ளலாம். எனவே உதுகியாவுடைய நீயத்து வைத்தவர்கள், உதுகியா கொடுப்பவர்கள் இன்றைய அந்த பிறை தென்பட்டதிலே இருந்து அவர்களுடைய முடிகள் நகங்களை களையக்கூடாது என்கின்ற சில விவகாரங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. எனவே உதுகியா கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது உதுகியா கொடுப்பதற்கு நீயத்து வைத்தவர்கள் அவர்களும் அந்த விடயங்களை அறிந்து தெரிந்து செயற்படுத்த வேண்டும். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்கள் எங்களை வந்தடைய இருக்கிறது. எங்களுக்கு கண்ணெதிரே அந்த 10 நாட்களும் மொத்தமாக எங்களுக்கு இருக்கிறது. எனவே இபாதத் செய்வதற்கு, வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு, சுவர்க்கவாதிகளாக எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்காலமும் இல்லாமல் சில குறிப்பிட்ட காலங்களை சந்தர்ப்பமாக எங்களுக்கு தருகிறார். அதிலே ஒன்றுதான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்கள். எனவே இதிலே நாங்கள் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடு ஈடுபட வேண்டும் என்ற உள்ளம் எங்களுக்கு ஆசை வர வேண்டும். ஆசை வருவதற்கு தடையாக இருப்பது எங்களுடைய பாவங்கள். எனவே பாவங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து என்ன வகையில் எனக்கு பாவம் நடைபெறுகிறது, எப்படி நான் அதிலிருந்து விலகிக் கொள்ளலாம், தவிர்ந்து கொள்ளலாம், எப்படி தூரமாகலாம், பாவச் சூழலை எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாமலாக்கலாம் என்கின்ற அம்சங்களை சிந்தித்து அந்த மரணத்தின் போது பஷாரத் சொன்ன நன்மாராயம் சொன்ன மலாய்க்காமார்களை கண்ணெதிரே கொண்டு துன்முறுவல் பொறுத்தவர்களாக எங்களுடைய ரூகள் கைப்பற்றப்பட வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொண்டு நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவானாக. யாவது எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாவது நாங்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யாவது அந்த பலஸ்தீனுடைய பூமியிலே ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பெறுகின்றவர்களுக்கு முழுமையான ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. அதற்கான நன்மையை கொடுப்பாயாக. அந்த பிரதேசத்தை மீட்டி கொடுப்பாயாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. அவர்களுக்கு சுவீட்சத்தை கொடுப்பாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுடைய கைவசம் மீண்டும் நீ கொடுப்பாயாக. அவருடைய எல்லா விடயங்களையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவர்களுக்கு மாற்றுவாயாக. அவருடைய பூமியை அவர்களுக்கு நீ மீட்டி கொடுப்பாயாக. பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்ற அந்த ஹஜ்ஜுடைய அந்த தினத்திலே, அந்த அரஃபாவுடைய தினத்திலே எல்லோரும் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை நீ கபூல் செய்து இந்த வருடத்தோடு இந்த காலத்தோடு நீ அவர்களுக்கான மீட்சியும் சுவீட்சத்தையும் நீ வழங்குவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم استغفروه إنه هو الغفور الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وارض اللهم عن الخلفاء الراشدين أبو بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وعن الصحابة كلهم أجمعين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين فانصرنا على القوم الكافرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم واشكروه ويزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون